எல்லோ பெஞ்ச் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் திருமுருகன். இவர் நம்ம ஹரிகரம். இது நம்ம ஷோ. இது ரீல் இல்ல ரியல். நம்மளுக்கு இந்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தெரியுமா? ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த படம் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ என்னன்னா பாலிவுட் ஃபிலிமை வந்து ஏஜிஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. என்ன படம்? அந்த படத்தோட பேர் வந்து லவ் ஐயப்பா. லவ் ஐயப்பா, அதாவது LOVE APA. லவ் ஐயப்பான்னு சொல்லலாம், லவ் அப்பான்னு சொல்லலாம். நீங்களே வந்து எப்படி வேணா ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கோங்க. நாங்கள் டெக்ஸ்ட் போடுறோம், பார்த்துருக்கோங்க. அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஏன்னா ஏஜிஎஸ்க்கு வந்து எத்தனை படம் மேபி வந்து பாலிவுட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அதோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பா. சரி பார்ப்போம் பாலிவுட் படத்துல வந்து எப்படி. படத்தை கூட பார்த்தீங்கன்னா February 7 ரிலீஸ் பண்ண போதா சொன்னாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லவ் படமா தான் இருக்கும். லவ் அப்பா ஹிந்தில என்ன அப்பா என்னன்னு தெரியல. ஏன்னா February 7 இருந்து February 14 வரைக்கும் காதலர்களுக்குலாம் கொண்டாடுறாங்க. ஓகே. அதுக்காக லவ் படமா ரிலீஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கு. சரி பார்த்தலாம். இன்னைக்கு என்ன டே? வியாழக்கிழமை இல்ல, விடாமுயற்சி டே. விடாமுயற்சி டே. நானும் பார்த்தேன். வந்து இன்னைக்கு வந்து ஒரு விடாமுயற்சி படத்தோட ஒரு சொத்திக்கான்ற பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பாத்தியா பாட்டு? பார்த்தேன். ஆனா அந்த பாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி 1 மணிக்கு பாட்டோட ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, 1 மணிக்கு MP3 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப 5 மணிக்கு தான் MP4 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா, நீ வந்து MP3 வந்து கேட்டுட்ட. ஆனா நான் MP3 கேட்கல. ஏன் தெரியுமா? MP4ல பார்க்கணுன்றதுக்காக நான் ஒரு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவன் ரசிகர். ஆமா, அதனால வந்து பார்த்துட்டு இருந்தேன். படம்ன்றாங்க. ஸோ வந்து பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அனிருத் மியூசிக்கல்ல ஆண்டனி தாசன் வந்து பாடியிருக்காரு. பாட்டு வந்து ஒரு பார்ட்டி சாங். இந்த வருஷம் ஃபுல்லா 2025 ஃபுல்லாமே இந்த பார்ட்டி சாங் தான் வந்து எல்லா பாட்டிலும் போட்டு ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க போறாங்க. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாட்டு ட்ரெண்ட் ஆயிரும். ஏன்னா அந்த பாட்டு ஒரு செம்ம வைப்பா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அஜித் சாரு செம்ம ஸ்லிம்மா இருக்காரு, செம்மையா ஆடி இருக்காரு. மங்காத்தால ஆடுவது பார்த்திருக்கியா? அது மாதிரி ஆடி இருக்காரு. பாரு. ஏன்னா நீ வந்து அடுத்த த்ரிஷாவும் காம்போ பத்தி பேசி ஆகணும். ஏன்னா இதே மங்காத்தா படத்துல நீ சொன்னல, அதே வாடா பின் லேடால வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அது வந்து த்ரிஷாவும் அஜித் சாரும் நல்லா ஆடி இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரெசம்பலன்ஸ் வந்து இந்த பாட்டுலயே வந்து தெரியுது. இது அது ரொமான்ஸ் சாங், கட்டி பிடிச்சி ஆடுறது, சுத்தி விட்டு ஆடுறது, அந்த மாதிரிலாம் வந்து அஜித்தும் த்ரிஷாவும் ஆடி இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன? இந்த வருஷத்திலேயே முக்கியமான ட்ரெண்டிங்ல இருந்த வேர்டிங்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தெரியும். அது வந்து அந்த வேர்டை வேற வந்து இந்த பாட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இருங்க பாய். அது வந்து ரிப்பீட் மோட்ல வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. அந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பிடிச்சது பாய், 10 கிலோ கறி கொடுங்க பாய். அந்த பாய் தான் வந்து நிறைய ஒரு 4-5 வாட்டி வந்து திருப்பி ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு வைப் மெட்டீரியலாக தான் வந்து இந்த 2025 ஃபுல்லாமே பாட்டு இருக்க போது. ரொம்ப நாள் கழிச்சு விடாமுயற்சி அப்டேட்டோட ஒரு மிகப்பெரிய விருந்து. ஏன்னா ரிலீஸ் ஆகி இப்போ இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். இதுக்கே வந்து நிறைய லட்சக்கணக்கான வியூஸ் வந்து போயிடுச்சு. பார்ப்போம் இந்த பாட்டு வந்து ஏதாவது சாதனை படைக்குதான், யூடியூப்ல வந்து படைக்குதான்னு வந்து வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஒருத்தர் வந்து பார்க்கலாம். இந்த பாட்டு லவ் சாங் தான். இதுக்கு அடுத்து ஆக்ஷன்லாம் சாங் வரும் பார்த்திருக்கியா? ஆமா, ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி. அதுக்காக நான் வெயிட்டிங்ல இருக்கேன். வரட்டும் பாரு. இப்போ கன்ஃபார்ம் வந்து பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி ஒரு பெரிய விருந்தாதான் வந்து சினிமா ரசிகர்களுக்கு வந்து விழுகும். பார்த்துடலாம். நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து திருமாணிக்கம் சமுத்திரகனி படம் தான் வந்து. அதுவும் கொஞ்சம் இந்த அப்பா படம்லாம் பார்த்துக்கோம்ல, அப்பா அந்த ஜேனல் தான் வந்து குடும்ப ஜேனல்ல தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து நான் என்ன பார்க்கல, பார்த்தவங்க உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதுக்கு அடுத்து வந்து ஸ்மைலி மேன் சரத்குமார். நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் அந்த ட்ரெய்லர்லாம் நம்ம பார்க்கும்போது, போஸ்டர் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன், ஒரு போலீஸா இருப்பாரு, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியான கதைக்களம் தான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த படம் வந்து அலங்குன்ற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, மென் வாஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ஒன்லைன் எப்படி தெரியுமா? அதாவது ஒதுக்கப்பட்ட ஒரு மக்கள், சரியா, ஒதுக்கப்பட்டிருக்காங்க. மக்களுக்கும் நாய்க்குள்ள ஒரு தொடர்பு, இவங்க 2 பேருக்குள்ள தொடர்புனால மற்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனை. இதை பத்தி தான் ஒரு ஸ்டோரி. புதுசா இருக்கே, ஒரு நல்லா யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா ஒரு 2 பேர் கூட இருக்க ஒரு நாய்க்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்னால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு வருதுன்றது படம் வந்து கேட்கறதுக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. பாப்போம். வந்து புரிய மாதிரி சொல்றேன். ஒரு நாய்க்குட்டிக்கு பிரச்சனை, அங்க ஏரியால ஒரு 4 பசங்க இருப்பாங்க பத்தியா, அந்த நாய்க்குட்டி எப்படி காப்பாத்துறாங்க, அதாவது பெரிய இடத்து மக்கள்கிட்ட இருந்து நாய்க்குட்டி எப்படி காப்பாத்துறாங்க, இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆனா படத்தோட விசுவல்ஸ் பார்த்தா பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஏதோ காட்டுக்குள்ள போய் எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பிரிச்சிருக்காரு. படம் நீங்களும் போய் தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு படம் எப்படி நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, வந்து நம்ம இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அந்த படம் வந்து அப்போ நல்லா சரியான ஹிட். நிறைய மக்களுக்கு வந்து அந்த படம் வந்து கதை ரீதியாக வந்து நிறைய பேருக்கு டச் பண்ணிச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கு. என்ன படம் தெரியுமா? சொல்லுங்க. சில்லு கருப்பட்டி. செம்ம படமாச்சு. நம்ம சமுத்திரகனி, மணிகண்டன், சுனைனா வந்து மணிகண்டன் அப்பயே நடிச்சிருப்பாரு. மேக்ஸிமம் தெரிஞ்சுக்காது.
அப்பயே வந்து மணிகண்டன் நடிச்சிருப்பாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு படம் தான் வந்து சில்லுக்கருப்பட்டி. அந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து 5 வருஷம் ஆயிருக்கு. ஸோ சோசியல் மீடியாஸ்ல வந்து சமுத்திரக்கனியும் சரி, படக்குழுவினரும் சரி, இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த படத்தை ஒரே ஸ்டோரி தான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இது அப்படி கிடையாது. 4 கேரக்டரோட 4 ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எப்படி வந்து ஜாயிண்டா நிக்குது. சிம்பிளா சொன்ன படம் நம்ம வானம் படம் பார்த்துருப்போம். சிம்பிள் படம் 4 பேர் ஸ்டோரி தனித்தனியா நடக்கும், கடைசி ஜாயின் ஆகும் பத்தியா, அது மாதிரி இந்த படம். ஸோ வந்து ஒரு வெப் சீரிஸா இல்லை ஃபியூச்சர் ஃபிலிமான்றது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் படம் வந்து பார்க்கும்போது ஒரு குட் ஃபீல் மூவியாக தான் வந்து படம் இருக்கும். இப்போ தானே கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. ஆமாம், கிறிஸ்மஸ் கிஃப்டாக வந்து சூர்யாவுக்கு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்களா? ஆமாம், சூர்யா 44ஓட டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா? அந்த போஸ்டருக்கு வந்து லைக்ஸ் மட்டுமே 600K லைக் போயிருக்கான். ஒரு போஸ்டருக்கு 600K லைக்ஸ் வந்திருக்கு. இது வந்து எதுவும் சாதனை எதுவும் படிச்சிருக்கா? சாதனைன்னு சொல்ல முடியாது, சூர்யா ஃபேன்ஸ்க்குள்ள ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆமாம், கார்த்திக் சுப்ராஜ் படம். ஏன்னா வந்து கார்த்திக் சுப்ராஜும் மகான் படத்துக்கு அப்புறம் வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்ப்போம் படம் வந்து எப்படி இருக்குன்னு. ரெட்ரோ பேரை கேட்டாலே ஒரு அந்த ரெட்ரோ ஃபீல்ன்றது ஒரு 90s லேட் 80sல இருக்கிற மாதிரி ஒரு கதைக்களம். பார்ப்போம். நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க, ரெட்ரோவா மெட்ரோவான்ட்டு. மெட்ரோலாம் கிடையாது, ROT. குழப்பிக்காதீங்க. இது ஒரு சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்கான மூவியா இருக்கும். நம்புவோம் என்ன பண்ண, நம்ம தான் முடியும். கண்டிப்பா நம்பலாம். இது வந்து ஒரு பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் நடக்கிற மாதிரி படங்கள் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் நடக்கிற மாதிரி படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு பழைய காலத்து கெட்டப்பில் ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுருப்பாரு. அந்த ட்ரீஸ்ல கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்ல எப்படி இருப்பாங்க, ஒரு ஸ்டைலாக எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சரி படம் வரட்டும். அப்போ என்ன மாதிரி நம்மளே ஒன்றும் குழப்பிக்க வேணாம், படம் ரிலீஸ் நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. சரி, இந்த புஷ்பா 2 கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? நிறைய பேருக்கு குழப்பமா ஒரு நான் அப்போ போன வாரம் பார்க்கும்போதே 1500 கோடி தாண்டிடுச்சு. இப்போ என்ன ஒரு 2000 கோடி நெருங்கி இருக்குமா? ஆல்மோஸ்ட் பக்கத்துல 1705 கோடி வந்துருச்சு. 1705 கோடியா? 21 நாட்கள்ல 1705 கோடி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு 1800 2000 கோடி டச் பண்ணி நினைக்கிறேன். 2000 கோடி டச் பண்ணா இது வந்து 2000 crore கிளப்ல வந்து புஷ்பா 2 ஜாயின் ஆகும். இல்லனா வந்து பார்டர்ல நிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் படமே. என்னது இந்தியால முதல் படம் இவ்வளவு க்ரோஸ் கோடி இருக்குது, அது கம்மியான டேட்ல. கம்மியான டேட்ல வந்து அதிக வசூல் அடிச்சது வந்து இந்த படம் தான். என்னதான் அந்த படம் சக்கப்போடு போட்டுட்டு இருந்தாலும் அல்லு அர்ஜுன் மேல ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதை ஊதி பெருசாகிறாங்க மீடியாக்கள்லாம். அதை கொஞ்சம் அடக்கி வாசிச்சு உண்மை என்னன்னு சொல்லி பேசினா பரவாயில்ல. எனக்கு அப்படி போயிட்டு இருக்கு. நீ எப்படி நினைக்கிறாத? இது வந்து நம்ம பெருசா இஷ்யூ ஆக வேணாம். இது வந்து அல்லு அர்ஜுனுக்கு அவர் சமாளிச்சுப்பாரு. அவர் மேல ஒரு கேஸ் வந்திருக்கு, அது அவர் சமாளிச்சுப்பாரு. நம்ம போட்டு ரொம்ப வந்து அல்லு அர்ஜுனை ப்ரெஷர் பண்ண அவரே சொல்லிட்டாரு, அந்த ஃபேமிலி நான் எடுத்து பாத்துக்கிறேன், என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம ஊதி பெருசாக்க வேண்டாம். இப்போ வந்து நீ புஷ்பா 2 பத்தி சொன்னேல, புஷ்பா 2 ஹீரோயினை பத்தி நான் சொல்ல போறேன். புஷ்பா 2 ஹீரோயின் ராஷ்மிகாவா? ஆமா, ராஷ்மிகானா இப்பதான் வந்து அனிமல் படத்துல வந்து ஒரு பாலிவுட்ல வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க அனிமல் படம் மூலியமா. இப்போ என்னன்னா வந்து எனக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா ராஷ்மிகா மந்தனா வந்து ஃபுல் டைம் பாலிவுட் ஆக்ட்ரஸா வந்து மாற போறாங்க போல. ஏன்னா மும்பையில வந்து 12 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு வில்லா வாங்கியிருக்காங்களாம். 12 கோடிக்கு வில்லா? வீடு மட்டும்? ஆமா, வீடு வில்லா எல்லாம் அந்த லேண்டோட சேர்த்து 12 கோடிக்கு வந்து ஒரு எப்படியோ மும்பைக்கு ஷூட்டிங் போறாங்க. ஷூட்டிங் ஒரு 10 நாள் எடுக்கணும்னா மீதி 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்ல. அதுக்கு மும்பையில ஒரு வீடு வேணும், எவ்வளவு நாள் ரெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஃபுல்லா வந்து வீடே வாங்கிட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ராஷ்மிகா மந்தனா ஃபுல் டைம் பாலிவுட் ஆக்ட்ரஸா ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா சும்மா வந்து வீடு வாங்க மாட்டாங்க. ஏதோ ஒரு படம் 2 படம் பண்றாங்கன்னா ஏதோ ஸ்டே கொடுத்துப்பாங்க. வீடு வாங்குறது காரணம் ஃபுல் டைம் வந்து இனிமேல் ஹிந்தி நடிகை தான் ஆக போறேன்ற மாதிரி சோசியல் மீடியாஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றதா ஜோதிகா மேடம்லாம் எப்பயோ ஹிந்தி நடிகை தானே ஆயிருக்க வேண்டியது இருக்கு. அது வந்து நம்ம சொல்ல வேண்டாம், வீடு வாங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, வாங்கிட்டாங்க. ஏன்னா ஜோதிகா வந்து சொந்த ஊர் மும்பை, அதனால வாங்கிருக்கலாம். ஆனா ராஷ்மிகா வந்து சொந்த ஊர் வந்து மும்பை கிடையாதுல்ல. ஸோ அதனால இப்பெல்லாம் வந்து பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க. பார்த்துலாம் ஒரு பாலிவுட் ஸ்ரீதேவி லெவலுக்கு வந்து ராஷ்மிகா மந்தனா ஆகுறாங்களா இல்லைன்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. ராஷ்மிகா மந்தனா பத்தி சொன்னி, அவங்களோட பெஸ்ட் காம்போ பேர் ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து படத்துல போட்டு பெஸ்ட் காம்போ இல்ல, நேர் லைஃப்ல பெஸ்ட் காம்போ ஆக போறாங்க. சரி, அவரை பத்தி என்ன நியூஸ் வச்சிருக்க? விஜய் தேவரகொண்டா 12வது படம் நடிக்க போறாரு. 12 படம் நடிச்சிருக்காரா? 12 படம் நடிச்சிருக்காரு. அப்படிதான். ஆனா பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. 12 படம் தான் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 படம் நடிச்சிருப்பாரு, அப்படிதான் நான் நினைச்சேன். 50 லெவல்ல போன மாதிரி தெரியல, ஒரு 20 படம் அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி இன்கே காவாலே வந்துச்சு, அர்ஜுன் ரெட்டி வந்துச்சு. ஸோ பார்க்கும்போது ஆனா பெரிய ஃபேன் பேஸே பிடிச்சாரு பத்தியா, விமர்ஸ் மத்தியில அதுவும் பெரிய ஃபேன் பேஸே பிடிச்சாரு. நம்ம விஜய் தேவரகொண்டாவோட 12வது படத்தை போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நானும் பார்த்தேன். VD 12 போட்டு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன, இந்த படத்துக்கு வந்து அனிருத் இருக்காருல்ல, அவர் தான் மியூசிக் பண்றாரு. முதல்ல தமிழ் தான் அதிகம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப தெலுங்கு போனாரு. இப்ப ஃபுல் சவுத் இந்தியாலும் சரி, பாலிவுட்னாலும் சரி, ஜவான் படத்துக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல் அனிருத் வந்து ஒரு இந்தியன் மியூசிக் டைரக்டரா வந்து மாறிட்டு வராரு. ஸோ பார்ப்போம் விஜய் தேவரோட படம் எப்படி இருக்கு, அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்குன்னு.
கண்டிப்பா பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர்களோட படம்னா டியூரேஷன் நிறையா இல்லாம சின்னதா கொடுத்தா பெட்டரா இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஒரு ப்ரீவியஸான படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கிட்ட தான் இருக்கு. நம்ம டியர் கம்பெனி எடுத்துன்னா 3 மணி நேரம் போட்டு அறுப்பாங்க. ரெக்வெஸ்டா பாத்துக்கோங்க. பாக்குறவங்களாம் வந்து ஹரியோட பேச்சை கேட்டு ஏதாச்சும் பண்றதா பண்ணிக்கோங்க. என் பேச்சை கேட்டு அப்புறம் மாத்துவாரா கண்டிப்பா பொறுத்து வந்து பார்க்கலாம். எப்படி விஜய் தேவர்கொண்டா விமன்ஸ் மத்தியில் பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு, அதே மாதிரி தான் நானின்னு ஒருத்தர் விமன்ஸ் மத்தியில் பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. ஆமா, நம்ம பசங்களுக்குமே கிரிக்கெட் மூவில வந்து பெரிய ஃபேன் பேஸ் வந்துருக்கு. அவரோட அடுத்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. என்ன படம்? ஹிட் அப்படின்னு ஒரு படம். அதாவது பேய் படம் ஹிட் அந்த இல்ல ஹிட் HIT ஹிட் அடி அடி ஹிட் அதான். ஓகே, அந்த படம் வந்து மே 1 2025 ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுல வந்து ஒரு குதிரைக்காரரா வந்து இருக்காரு, அந்த லுக்ல இருக்காரு. இவர் குதிரைக்காரரா இல்ல வேற எதுவும் ஜேனரா எதுவும் தெரியல. பெரிய போஸ்டர்ஸ் ரிலீஸ். ஒருவேளை நம்ம தமிழ்ல ஜீவா வந்து ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சார்ல, குதிரையோட தான் சுத்திட்டு இருப்பாரு, ஒருவேளை அந்த மாதிரியான படமா இருக்குமோ? ஆனா எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு தான் ஹிட், படம் ஃபிளாப். ஏன்னா இந்த கதைகளை தான் கேட்டேன், பாப்போம். சரி, மே மாசம் நமக்கு தெரிஞ்சிடும் நானி வந்து படத்தை வந்து எப்படி நடிச்சிருக்காருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம நானி பத்தி பேசணும். நானி படத்தோட வில்லன் ஒருத்தர் தெரியுமா? அவர் தான் கன்னடத்துல சூப்பர் ஸ்டார் ஆச்சு, சுதீப். ஆமா, அவரோட படம் வந்து மேக்ஸினோட படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆமா, நம்ம சொல்லியிருந்தோம் டேட் தான் சொல்லியிருந்தோம். தமிழ் ஒரு டேட், கன்னடா ஒரு டேட் சொல்லியிருந்தோமா? ஆமா. சரி, இதை பத்தி நம்ம சோல பேசிட்டோம். அது எப்போ ரிலீஸ் ஆகுது, கன்னடத்துல என்ன டேட்ல ரிலீஸ் ஆகுது, தமிழ் மலையாளத்துல டேட் ரிலீஸ் ஆகுது நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப என்ன நியூஸ் வச்சிருக்க? என்ன பண்ணிட்டாங்கன்னா கன்னடத்துல வந்து 27 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே. தமிழ்லயும் மலையாளத்திலயும் வந்து 1 ரிலீஸ் ஆகுது. ஏன் இவ்வளவு கேப்? அதான் எனக்கு தெரியல. ப்ரொடக்ஷன் சைடுல ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ் ஒருவேளை டெஸ்ட் பண்றாங்களோ, படம் வந்தால் எப்படி ஓடி இருக்குன்னு பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணலாமா இல்லாம பாக்குறாங்களான்னு தெரியல. தாய்மொழிக்காக கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற மொழிக்கு வரலாமான்னு யோசிச்சுக்காங்க. இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்திருக்காங்க. பாப்போம் நாளைக்கு வந்து என்ன ஆகுதுன்னு. என்ன பாய், முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாவது நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால வந்து எண்ட் அப் வந்துடலாம். கண்டிப்பா இன்னைக்கு உள்ளூர் சினிமாவில் ஆரம்பிச்சு உலக சினிமா வரைக்கும் ஒரு அலசி அப்படி கொடுத்துட்டேன். ஆனா விடாமுயற்சி விழுந்துதான் இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. நீங்களும் கண்டினியூஸா நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லோ பெஞ்ச் தமிழ் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சபரிகா வைப் தான். சபரிகா வைபா அதேதான். என்ன சொல்றேன் பாருங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.